தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக இருந்தவர் நடிகர் பிரசாந்த். அந்தகான் திரைப்படத்தின் மூலம் தனது செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்திருக்கிறார். இந்நிலையில் பிரசாந்த் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. தியாகராஜன் மற்றும் சாந்தி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் தான் பிரசாந்த். கல்வி படிப்பை முடித்ததும் பிரசாந்திற்கு 2 மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து வாய்ப்புகள் வந்தன. ஆனால் தன் தந்தையைப் போலவே தானும் ஒரு சிறந்த நடிகராக வேண்டும் என்று நினைத்து மருத்துவ படிப்பை புறக்கணித்தார் பிரசாந்த். இந்நிலையில் கிராபிக்ஸ் சம்பந்தமான பட்டப்படிப்பை முடித்துவிட்டு லண்டனில் இசை சம்பந்தமான படிப்பை படித்து முடித்தார். குதிரை சவாரி செய்வது, பியானோ வாசிப்பது இவற்றில் கை தேர்ந்தவர் ஆனார் பிரசாந்த். மேலும் ஜிம்னாஸ்டிக், பரதநாட்டியம், சிலம்பம் என அனைத்திலும் கலையும் கற்றிருந்தார். வைதகி பிறந்தாச்சு என்ற திரைப்படத்தின் மூலம் முதலாக அறிமுகமானார் பிரசாந்த். சினிமாவிற்கு வந்த 2 ஆண்டுகளில் ஐ லவ் யூ என்ற இந்தி படத்தில் நடித்தார். சினிமாவிற்குள் நுழைந்த 2 வருடங்களில் பாலிவுட்டில் கால் பதித்த முதல் நடிகர் பிரசாந்த் என்ற பெருமையும் பெற்றார். பிறகு பாலு மகேந்திராவின் வண்ண வண்ண பூக்கள், மணிரத்னத்தின் திருடா திருடா, சங்கரின் ஜீன்ஸ் போன்ற படங்களில் நடித்து பிளாக் போஸ்டர் ஷோட் நாயகனாக உயர்ந்தார். சங்கர் பட்ட ஒரே கண்டிஷன் காரணமாக 7 படங்களையும் விட்டு ஜீன்ஸ் படத்தில் நடித்து கொடுத்தார் பிரசாந்த். அதன் பிறகு சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்பு, அனுபவங்கள், பிரச்சனைகளினால் அவரால் சினிமாவில் கவனம் செலுத்த முடியவில்லை. தெலுங்கில் குணச்சித்திர வேடத்திலும் நடித்தார். இருந்தாலும் அந்த பழைய பிரசாந்தை பார்க்க வேண்டும் என அவரது அப்பாவும் காத்திருந்தார். அதன் விளைவாகத்தான் அந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோட் படத்திலும் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார். பிரசாந்த் வாழ்க்கையில் ஏறுமுகம் தான் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.